டெல்லி செங்கோட்டையில் தொடர்ந்து 13வது ஆண்டாக தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடிக்கு முப்படை வீரர்கள் மரியாதை. After the hoisting of the national flag by the Honourable Prime Minister and the 21-gun salute, flower petals being showered at the venue by two. What a march, stoic and precise. செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடலுடன் கொண்டாடப்பட்ட சுதந்திர தினம். சுதந்திரத்திற்கு பின் முதன்முறையாக செங்கோட்டையில் ஒலித்த வந்தே மாதரம். வேகமான பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முதல் இடம். இந்தியாவின் சாதனைகளை உலகமே உற்று நோக்குவதாக பிரதமர் மோடி பெருமிதம். பிற நாடுகளை நம்பி இருக்க முடியாது. சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும். எரிசக்தி துறையிலும் பாதுகாப்பு துறையிலும் சுயசார்பு தேவை என கூறிய பிரதமர் மோடி. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் அரசு சார்பில் இலவச பயிற்சி அளிக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. 6 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடி பேர் பலன் பெற்றுள்ளதாகவும் பேச்சு. ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. இயற்கை முறை விளைபொருட்களுக்கு வெளிநாடுகளில் மிகப்பெரிய சந்தை உருவாவதாக விளக்கம். நக்சல் சித்தாந்தவாதிகள் வன்முறையை தூண்ட முயற்சி என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நக்சல் மனநிலை கொண்டவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் பேச்சு. சுதந்திர தின உரையின் போது சட்டை பையில் மூவண்ண கொடி வரிசையை தலைகீழாக வைத்திருந்த மோடி. மோடி கொண்டாடுவது இந்திய சுதந்திர தினமா அல்லது அயர்லாந்து நாட்டின் சுதந்திர தினமா என காங்கிரஸ் கேள்வி. சுதந்திரம் என்பது தியாகிகள் நமக்கு அளித்த பரிசு மட்டுமல்ல, உண்மை அகிம்சை வழியில் நடப்பதற்கான பொறுப்பு. சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்து ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. புதுடெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் தேசிய கொடியேற்றிய மல்லிகார்ஜுன் கார்கே. சுதந்திர தின விழாவில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சோனியா, ராகுலின் எதிர்ப்பையும் மீறி முழுமையாக பாடப்பட்ட வந்தே மாதரம். முதல் 2 பத்திகள் மட்டுமே பாடப்படுவது என்ற காங்கிரசின் மரபை மீறி முழுவதும் பாடிய குழுவினர். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை காங்கிரஸ் கட்சி அவமதித்து விட்டதாக பாஜக குற்றச்சாட்டு. முதல் 2 பத்திகளை மட்டுமே பாடுவதுதான் மரபு என்று காங்கிரஸ் விளக்கம். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் சுதந்திர தினம் கொண்டாட்டம். உள்ளூர் மக்களுக்கு இனிப்பு வழங்கி ராணுவ வீரர்கள் வாழ்த்து. இந்திய சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா, சீனா, வங்கதேசம், ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் வாழ்த்து. பொருளாதாரம், சமூக அறிவியல் ரீதியில் வளர்ச்சி பெற்றுள்ளதோடு சர்வதேச அரங்கில் செல்வாக்கை பெற்றுள்ளதாக கூறி ரஷ்ய அதிபர் புதின் வாழ்த்து. பலூச் பிரிவினை இயக்க தலைவர் மிர்யார் பலூச் பிரதமர் மோடிக்கு சுதந்திர தின வாழ்த்து.
பாகிஸ்தான் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுசரித்த நிலையில் இந்திய சுதந்திர தினத்திற்கு வாழ்த்து. முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக தேசிய கொடி ஏற்றினார் விஜய். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதலமைச்சர். தமிழ்நாட்டை லஞ்சத்திலும் ஊழலிலும் இருந்து காப்பாற்றுவதும் ஒரு விடுதலைதான். தேசிய கொடி ஏற்றி வைத்த பின் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கைகளை எப்போதும் தாவேக அரசு எதிர்க்கும். பொது வாழ்வில் சமரசம் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வுல சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களுக்கான திருமண உதவித்தொகை 50,000 ரூபாயாக உயர்வு. மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்களுக்கான நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர தின விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவரான எம் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவம். விருதுடன் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. நீரிழிவு நோய் நிபுணரான மருத்துவர் வி மோகனுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கினார் முதலமைச்சர் விஜய். கோவையைச் சேர்ந்த நௌஷின் பானு சந்துக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவம். Dr. APJ Abdul Kalam Award is now being presented to Dr. V. Mohan, a medical professional who is an eminent expert in the field of diabetology. His doctor, Dr. R.M. Anjana, will receive the award on his behalf. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நௌஷின் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீருக்கு முதல்வரின் நல் ஆளுமை விருது. மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி ஆகியோருக்கும் விருது வழங்கி கௌரவம். முதலமைச்சர் நல் ஆளுமை விருது இயக்குநர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது டாக்டர் எம் கீதாஞ்சலி எலும்பியல் மற்றும் விபத்து காய சிகிச்சை துறை, அரசு மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளை விருதுகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய். சிறந்த மாநகராட்சியாக கோவையும், சிறந்த நகராட்சியாக போடிநாயக்கனூரும், சிறந்த பேரூராட்சியாக திருவிடைமருதூரும் தேர்வு. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜயின் பெற்றோர். தாயுடன் சுதந்திர தின விழா நிகழ்வுகளை கண்டு மகிழ்ந்த நடிகை த்ரிஷா. சுதந்திர தின விழா முடிந்து புறப்பட்ட போது பார்வையாளர்களை சந்தித்த முதலமைச்சர் விஜய் காரில் இருந்து இறங்கி நடந்து சென்று மக்களுக்கு வாழ்த்துக்களை கூறி உற்சாகம். ஒன்றுபட்டு முன்னேறுவோம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சுதந்திர தின வாழ்த்து. பிற்போக்கு பழமையை வேறறுத்து பன்மைத்துவம் ஒற்றுமையை உயர்த்தி பிடிப்பதே நம் இந்தியா என பதிவு. ஒற்றுமை, வளர்ச்சி, சமூக நீதி பாதையில் வலிமையான நாடாக கட்டமைக்க உறுதியேற்போம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. சென்னை திருவொற்றியூரில் 12ஆம் வகுப்பு மாணவர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. 13 பேரை கைது செய்தது காவல்துறை. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளி மாணவன் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் தாவேக அரசு தோற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் விமர்சனம். நிர்வாகத்திறனற்ற சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என உதயநிதி காட்டம். தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவை மாணவர் கொலை சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். மாணவர்கள், இளைஞர்கள் கொலைக்கு போதைப்பொருள் பயன்பாடே காரணம் என்றும் குற்றச்சாட்டு. கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சண்டை சச்சரவுகளால் ஒரு மாணவனுடைய உயிர் இழப்பது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது மிக மிக ஒரு வேதனையான விஷயம். அதனால இந்த அரசு முழு கவனம் செலுத்தி இந்த மாணவன் மரணத்திற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முதல்வர் விஜய் பேட்டியே கொடுப்பதில்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். தாவேக ஆட்சியாளர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்றும் சாடல். நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. எழுது மக்கள் சொல்றதாக கேட்கணும், எழுது மற்ற கட்சி தலைவர் சொல்வதாக கேட்கணும், எழுது உங்களை போல ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் வெளிப்படுத்துவதாக அதை பார்த்தாவது செயல்படுத்தணும். எதுவுமே செயல்படுத்தாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மௌன முதலமைச்சர் நம்முடைய விஜய் அவர்கள். ரீல்ஸ் போட்டதும் ரீல் விட்டதுமே தாவேக அரசின் சாதனை. தாவேகவின் 100 நாள் ஆட்சி குறித்து எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். 100 நாள் ஆட்சியை செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, ரீல் விட்டாங்க. இதுதான் 100 நாளுடைய சாதனை. வேற என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? மாற்றம் வேண்டும் என ரீல்ஸ் போட்டது மக்கள்தான், தாவேகவினர் அல்ல. ரீல்ஸ் ஆட்சி என்ற எடப்பாடி கே. பழனிசாமியின் விமர்சனத்துக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதில். ரீல்ஸ் போறது எதையோ அவர் அண்ணன் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஏதோ சிறுமைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கு. ரீல்ஸ் யார் போடுவது? மக்கள் போடுகிறார்கள்.
மாற்றம் வர வேண்டும் என ரீல்ஸ் போட்டது மக்கள், ஏற்றம் வர வேண்டும் என்று இவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் எழுதியது மக்கள். சைதாப்பேட்டை வாக்காளர்கள் குறித்த திமுக அமைப்பு செயலர் RS பாரதியின் பேச்சுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம். சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்கு இனிதான் நல்வாழ்வு வரப்போகிறது என்றும் பதில். வாக்காளர்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு யாராவது இப்படி சொல்ல முடியுமாங்க? நான் இப்ப வந்து சொல்றேங்க, இப்பதாங்க சைதாப்பேட்டை வாக்காளர்களுக்கு நல்ல வாழ்க்கையே வரப்போகிறது. மெடிக்கல் மாஃபியா கிட்ட இருந்து தப்பித்த சைதாப்பேட்டை மக்களுக்கு இனிமேல் தான் நல்ல வாழ்வு வரப்போகிறது. சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட போகிறார். திமுக அதிமுக கூட்டணிக்கு எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லை என கனிமொழி MP திட்டவட்டம். பாஜகவுக்கு எதிராக தாவேக அரசு எந்த கருத்தையும் தெரிவிப்பதில்லை என்றும் பேட்டி. தாவேக அமைச்சர்கள் வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கனவு வேணா அதுவா இருக்கலாம், ஆனா நிச்சயமா எந்த காலத்திலையும் அதற்கு வாய்ப்பு இல்லை. முதல் முறை MLA-க்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க திட்டமிடும் தாவேக அரசு. சட்டமன்றத்தில் VCK MLA ஜோதிமணி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் முடிவு என தகவல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக கூறி அரசுக்கு நன்றி தெரிவித்தது போராட்டக் குழு. நன்றிக்கடனாக முதல்வர் விஜயின் பெயரை தங்களது கிராமத்திற்கு வைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றம். ஏகனாபுரம் கிராம விவசாய மக்களின் கோரிக்கையை ஏற்று பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதை தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவாக ஏற்று அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த கிராம சபையில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. என்ரிகா நிறுவனத்தின் 11 மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை 24 மணி நேரத்திற்குள் நீக்கிய டாஸ்மாக் நிர்வாகம். தடை விதிப்பு மீண்டும் அனுமதி தொடர்பாக உணவு பாதுகாப்பு ஆணையம் எழுதிய கடிதங்களை வெளியிட டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை. காரைக்குடியில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு வழி தெரியாமல் தவித்த மம்முட்டிக்கு உதவிய பெட்ரோல் பங்க் ஊழியர். உதவியவரை தன் நண்பர் என குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பாராட்டிய மம்முட்டி. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை. ஆகஸ்ட் 17 காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விடுமுறையொட்டி குற்றாலத்தில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். அருவியில் குடும்பத்துடன் உற்சாக குளியல். வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானல் மலைப்பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குளுமையான காலநிலையை அனுபவித்து உற்சாகம். விடுமுறை நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதிய கூட்டம். 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம். நாற்பத்தொன்பது ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டம். சென்னையில் வெகு சிறப்பாக நடைபெற்ற புதிய தலைமுறையின் தமிழன் விருது வழங்கும் நிகழ்ச்சி.
6 துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனையாளர்களுக்கும் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. இளைஞர்களை புரிந்து கொண்டு பயணிக்கிறது புதிய தலைமுறை. இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு என்ற நோக்கம் மாறவே மாறாது என்றும் புதிய தலைமுறை நிறுவன தலைவர் சத்யநாராயணன் உறுதி. இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்பதன் ஒரு வெளிப்பாடாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். மீடியா மாறலாம், ஒரு டெக்னாலஜி மாறலாம், பிளாட்ஃபார்ம் மாறலாம், ஏன் இந்த ஜென்சி போய் வேற ஜென்சி கூட வரலாம். ஆனால் புதிய தலைமுறையோட நோக்கமான சமூக விழிப்புணர்வு ஃபார் தி யூத் அப்படின்றது மாறவே மாறாது. எடுத்துக்கொண்ட குறிக்கோளில் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது புதிய தலைமுறை. தமிழன் விருது விழாவில் SRM குழுவ நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு. புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. கொள்கையில் மாறிவிட்டார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார். தொழில்துறை சாதனையாளர் பிரிவில் தமிழன் விருதை பெற்றார் தமிழ்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான TK சந்திரன். இளம் தொழில் முனைவோரான அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி கௌரவிப்பு. பன்முகத்தன்மை கொண்ட எழுத்தாளரான ராமகிருஷ்ணனுக்கு இலக்கிய துறையில் சாதனையாளர் பிரிவில் புதிய தலைமுறையின் தமிழன் விருது. இதே துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற்றார் கவிஞர் சம்யுக்தா மாயா. கலைத்துறையில் சாதனையாளர் பிரிவில் இந்திய திரையுலகின் முன்னணி கலை இயக்குநர் தோட்டா தரணிக்கு தமிழன் விருது வழங்கி கௌரவிப்பு. கூழாங்கல், கொட்டுக்காளி படங்கள் மூலம் உலக திரைப்பட விழாக்களில் கவனம் பெற்ற PS வினோத் ராஜுக்கும் விருது. இந்தியாவின் முன்னணி மூலக்கூறு மரபியல் விஞ்ஞானிகளில் ஒருவராக திகழும் முனைவர் K தங்கராஜுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்துறை சாதனையாளர் பிரிவில் தமிழன் விருது. நம்பிக்கை நட்சத்திரம் பிரிவில் தமிழன் விருதை பெற்றார் அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன். சமூக பணி துறையில் சாதனையாளர் பிரிவில் டாக்டர் லட்சுமி விஜயகுமாருக்கு புதிய தலைமுறையின் தமிழன் விருது. நீர்நிலைகள் மறுசீரமைப்பு பணியில் முன்னோடியாக விளங்கும் நிமல் ராகவன் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற்றார். விளையாட்டுத் துறையில் புதிய தலைமுறையின் தமிழன் விருது இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் முகமது ரியாஸுக்கு வழங்கப்பட்டது. நம்பிக்கை நட்சத்திரம் விருதை வென்றார் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன். சுதந்திர தின நாளில் திட்டமிட்டு கரப்பான் ஜனதா கட்சி இன்ஸ்டா பக்கம் முடக்கப்பட்டதாக நிறுவனர் அப்ஜித் திப்கே குற்றச்சாட்டு. குரலை ஒடுக்க நினைக்கும் பயமுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என பதிவு. கர்நாடகாவில் வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு. காட்டுக்குள் 4 பேர் கொண்ட கும்பல் வனவிலங்குகளை வேட்டையாடி இறைச்சியுடன் தப்பிச் செல்ல முயன்றதாக தகவல். கர்நாடகாவில் வனத்துறையினர் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பேரின் உறவினர்கள் போராட்டம். வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பதற்றம். பஞ்சாப் சிறைகளில் தண்டனை காலம் முடிந்த பின்பும் அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளை விடுவிக்க கோரி போராட்டம். சண்டிகரில் ஆளுநர் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்ற குவாமி இன்சாப் மோர்ச்சா அமைப்பினரை தண்ணீர் பீச்சி அடித்து கலைத்த காவல்துறை.
அருணாச்சலில் சாலை கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 தொழிலாளர்கள் பலி. திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி தீவிரம். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 40 பேர் உயிரிழப்பு. ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து கிடக்கும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அபாயம். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றதும் ஹார்முஸ் நீரிணை தங்களுடையதாக அறிவிக்கப்படும். ஆளும் குடியரசுக் கட்சி கூட்டத்தில் அதிபர் டிரம்ப் அதிரடி பேச்சு. And after we finish defeating Iran, which is being very badly defeated, pretty soon I'll be declaring the Hormuz Strait a territory of the United States. ஐரோப்பாவின் மிகப்பெரிய கன்னி மேரி சிலை போலந்து நாட்டில் திறப்பு. செல்வந்த குடும்பம் ஒன்று சொந்த செலவில் அமைத்துக் கொடுத்த 54.5 மீட்டர் உயர பிரம்மாண்ட சிலை. அவலட்சணமான தோற்றம் கொண்ட நாய்களுக்கென அமெரிக்காவில் நடைபெற்ற வினோத போட்டி. தங்கள் நாயிடம் அழகு இல்லாமல் இருக்கலாம், அன்பு நிறைய இருக்கிறது என உரிமையாளர்கள் நெகிழ்ச்சி. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் முடிவில் வலுவான நிலையில் இந்தியா. தனது முதல் சதத்தை பதிவு செய்தார் தேவ்தத் பட்டிக்கல்.